Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் முயல் ரேடியோ நாடகத்தின் அடுத்த பகுதி. காட்சி மாற்றம். மறுநாள் காலை படுக்கை அறையில் ரேவதி புரண்டு பக்கத்தில் கை செல்ல அது காலியாக இருக்கிறது. தாமோதர் எழுந்து சென்று விட்டான். ரேவதி அலாரம் கடிகாரத்தை பார்க்கிறாள். மணி 6:30. மெல்ல எழுந்து அறைக்கு வெளியே வருகிறாள். தாமோதர் தானே காஃபி போட்டு அதை பருகிக் கொண்டிருக்கிறான். ஒரே திசையில் பார்த்து கொண்டு ரேவதி அவன் எதிரே போய் உட்கார்ந்து அவனையே பார்க்கிறாள். என்ன சீக்கிரம் எழுந்துட்டீங்க? விழிப்பு கண்டுச்சு. ஆஃபீஸ் போகிறீங்களா? நேற்று என்னவோ சொன்னீங்களே. ரேவதி, நான் தப்பாக நினச்சக்கூடாது. நீ ஆனால் சந்துருக்கிட்ட சொல்லிக்காமல் திருட மாதிரி புறப்பட்டு போகிறது நல்லதில்லை. இத்தனை நாள் வேலை செய்த ஆஃபீஸ்க்கு மரியாதை இல்லை. ராத்திரி பூரா யோசித்து பார்த்தேன். எனக்கு யார் மேலே கோபம் ரேவதி? சந்துரு மேலேயா? சந்துரு அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு என் உதவி தேவையாக இருக்கிற போது என்னை அவசரமாக கூப்பிட்டு அனுப்பிச்சது தப்பா? அதுக்காக நாம் அவர் மேலே கோவிக்கணுமா? சந்துரு அப்படி ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை. பிஸ்னஸில் நஷ்டம், லாபம், டென்ஷன் எல்லாம் இருக்குது அவருக்கு. மற்ற கம்பெனியெல்லாம் பேசாமல் இழுத்து மூடிட்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்ப துன்பங்கள் வந்து சமாளிச்சிருக்காரு. அவருக்கு நம்ம விசுவாசமாக இருக்க வேண்டாமா? இப்படி தான் என் ஃப்ரெண்டு மக்னிக்கலை இருந்தான். ஒரு விதமான நோட்டீஸும் கொடுக்காம நாளைக்கிலேருந்து வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் சந்துரு பண்ணுவாரா? இல்லை. அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா? முக்கியமான சமயத்தில் ஆஃபீஸை விட்டு 200 கிலோமீட்டர் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணால் நல்லா இருக்குமா சொல்லு. என்னை பொறுத்த வரையில் அவன் சந்துருக்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்கே. சைலேஷ் தூக்கத்திலிருந்து எழுந்து வருகிறான். அப்பா, நம்ம புறப்படுறோமா முயலை பார்க்குறதுக்கு? இன்னும் இல்லைடா கண்ணா, போய் தூங்கு, நான் எழுப்புறேன். இன்றைக்கி முயலை ரிலீஸ் பண்ண போகிறோம் தானே? நிச்சயம்டா கண்ணா. சைலேஷ் உள்ளே போக, நான் நம்ம பிளானை ஒரு இம்மியளவு மாற்றலைண்ணே. ஆஃபீஸ் போயிட்டு விவரமாக அவருக்கு சொல்லிவிட்டு நேரடியாக பர்மிஷன் கேட்டுட்டு வந்துட போகிறேன். திருடம் மாதிரி நழுவ வேண்டான்னு தோணுது. என்ன சொல்கிறேன்? அவர் மறுபடியும் போகாதேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் சந்துருக்கிட்ட கேட்க போகிறதில்ல, சொல்ல போகிறேன். தகவல் சொல்ல போகிறேன். அதுக்கு தான் போகிறேன். ரேவதி எழுந்து செல்கிறாள். தாமு அவளை சமாதானப்படுத்த வேண்டும். ஆஃபீஸ் போய் 9 மணிக்குள்ளே வந்துடுவேன், தயாராகிடு. என்ன மத்தியானம் பஸ்ஸை பிடிச்சிடலாம். ஃபோன் பண்ணுங்க. எங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு 15 நிமிஷம் கூட ஆகாது. அதுவும் உங்கள் பையன் வாசல்லையே பேக் பண்ணி ரெடியாக காத்திருப்பான். காட்சி மாற்றம். சந்திரசேகரன் அலுவலகம். சந்திரசேகர் மற்றும் தாரா ஃபோன் பேசி கொண்டிருக்கிறாள். தாரா, சாரி சார், மிஸ்டர் சந்திரசேகர் இப்போ மீட்டிங்கில் இருக்கார். உங்கள் நம்பர் கொடுங்க. சாரி சார், அவரை பார்க்க முடியாது. உங்கள் நம்பரை கொடுங்க, திரும்பி ஃபோன் பண்ணுறோம். தாமு வந்து, பாஸ் உள்ள இருக்காரா? பிஸியாக இருக்காரா? சார் இருக்கார். உங்கள் மேட்டர் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சந்திரசேகர் வெளியே வந்து, தாமு வந்துட்டியா? தாமு வந்தாச்சுடா. தாமு டெண்டர் ஓப்பனிங்கை ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணிட்டான். என்னவோ காரணம் சொல்கிறாங்க. போஸ்டரில் மண்ணாடி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மண்ணாங்கட்டிங்கிறாங்க. போஸ்டல் டிலே மண்ணாங்கட்டிங்கிறாங்க. தாமு நாம் இன்னும் சப்மிட் பண்ணல. தாமு ஒரு தடவை சிஎஃப்டி வேல்யூ ரேட்டை ரீகால்குலேட் பண்ணிட்டு எத்தனை குறைக்க முடியுமோ அத்தனை குறைச்சி ப்ராஃபிட் மார்ஜினை 0.5% குறைச்சி போட்டுரு. இந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துரு. சந்திரசேகர் டென்ஷனாகவும் களைப்புடன் இருக்கிறார். அந்த வரைபடங்கள் ஜன்னல் அருகில் உள்ள மேசை மேல் வைத்து பிரிக்கிறார். சந்திர சார், உங்ககிட்ட ஒன்று, இந்த பாரு, 3rd ஃப்ளோர் மெசனைன் ட்ராயிங்ஸு. இங்கே தான் 1 பிரிக் வால் ஃபோட்டோ போட்டால் என்ன ஆகும்னு சம்பத் கேட்டான். சார், நான் உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும். சொல்ல. முக்கியமான விஷயம். இதை விட முக்கியம்? அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதை விட வேறு முக்கியமான விஷயம் இருக்கும்னு எனக்கு தெரியல. எதுக்கும் சொல்லு. நான் பூங்குளம் திரும்ப போகிறேன். வாட்? இன்றைக்கி காலையிலேயே இப்போவே போகிறேன். நீ எங்கேயும் போகல. இங்கே ஆஃபீஸில் இந்த இடத்த விட்டு போகல. நான் போகணும், போயே ஆகணும். அத்தனை தைரியமாப்பா உனக்கு? நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன்னே. விளக்குமாறு பார்ப்பா. சம்பத் இப்போ என்ன சொல்ல போகிறான் தெரியுமா? நம்ம ட்ராயிங் டைமென்ஷனை அவங்க ஒப்புத்துக்கொள்ள மாட்டாங்களாம். அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும். இந்த சமயத்தில் நீ என்னவோ விளக்கங்கிறியே. எனக்கு வேண்டியது விளக்கம் இல்லைப்பா. 12 மணி நேரத்துக்குள்ளே 30 டிராயிங்கு.
என் ஒய்ஃபை வெயிட் பண்ணிகிட்ருக்கா சந்துரு சார். வெயிட் பண்ணட்டும், உனக்காக 2.5 கோடி ரூபாய் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி அவகிட்ட கொஞ்சம் என்னை பேச விட்டிங்கன்னா. என்னப்பா பேசணும்? ஒரு பைத்தியக்கார முயல் தானே? முயல் தான் தீர்த்து வச்சுட்டேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். முயல் வாங்கி தரேன்னு சொல்லியாச்சா? நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் சந்துரு சார். இதை பார்த்தியா, இந்த ட்ராயிங்கை பார்த்தியா நீ? இத்தனை கஷ்டப்பட்டு ஆட்டோகேடில் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் மாற்றணும். நீ காலையில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறப்போ நான் எங்கே போயிருந்தேன்? ஏர்போர்ட்டுக்கு சம்பத்தை பார்க்க போயிருந்தேன். தெரியுமா உனக்கு? எதுக்கு? உடனே என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்க. நீ ஆனால் என்ன பேசுகிற? முயல், மை காட், திஸ் இஸ் தி லிமிட். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போக வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த காரியத்தை மட்டும் நீ விட்டுட்டு போன. அப்படி இல்லை சந்துரு சார். பின்ன எப்படி? இல்லை சந்துரு சார், இந்த காரியத்தை சம்பத் கிட்ட ஒப்படைக்க முடியும். இந்த லேட் ஸ்டேஜ்லையா? என்ன விளையாடுறியா நீ? ப்ராஜெக்ட் ஊற்றிடும் பாருப்பா தாமோதரா. உனக்கு சம்பளம் வருதில்ல ஒழுங்கா? அதில் எதுவும் பிரச்சனை இல்லையே? சேச்சே, இந்த உன் வேலையை சம்பத் செய்யணும்னு சொன்னால் என்ன நியாயம்? சம்பத்துக்கு நியாயமாக பார்த்தா நான் அடிஷ்னல் ரெமினரேஷன் கொடுக்கணும் இல்லையா? தாமு மற்றொரு கோணத்தை ஆராய்வது. சம்பத்துக்கே அவ்வளோ கன்சிடரேஷன் இருக்கிறப்போ என் வியூ பாயிண்ட்டையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஏன் பார்க்கணும்? நானும் ஒரு மனுஷன் தானே சந்திர சார். எனக்கும் பொண்டாட்டி குடும்பம் இல்லையா? நான் உன்னை மனுஷனை மதிக்கலைங்கிறியா? சில சமயம் இல்லை சார். சரிப்பா, உன் ப்ராப்ளம் என்ன? சீக்கிரம் சொல்லித்தோலை. என் மனைவி ரேவதி எப்போவுமே மற்றவங்களை போல் எனக்கு வெக்கேஷன் அதிகம் கிடைக்கிறதில்லன்னு குறைப்படுவாள். அதை பற்றி அப்புறம் பேசலாமே. பிரதானமான பிரச்சனை என்ன? முயல் தானே. முயல் பிரச்சனையை நேற்றே தீர்த்து வச்சுட்டாப்பா. ஏயா ராமசாமி, பிரச்சனை முயல் இல்லை சந்துரு சார். என் மனைவியும் என் பையனும் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது தான் பிரச்சனை. இதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சந்துரு சார். நான் என் மகனுக்கு ஒரு உதாரணமாக இருக்க விரும்புகிறேன். அதுக்கு முக்கியம் அவனுக்கு நான் கொடுத்த வாக்கை மீறாமல் இருக்கிறது. பாரு தாமு, உன் பிரச்சனை என்னென்னா நீ ரொம்ப சென்டிமெண்டல் ஆகிடுற. நானும் தான் சென்டிமெண்டல் ஆள். ஆனால் இப்படி இல்லை. ஒன்று பாரு, சின்ன பசங்களுக்கு பெரியவங்க சென்டிமெண்டல்லாம் கொடுக்காத. உன் மகனுக்கு ஒரு சாக்லேட் பட்டை, ஒரு பம்பரம், கோலி குண்டு வாங்கி கொடு. நீ வாக்கு மீறினது அத்தனையும் மறந்துடுவான். நானும் 2 மகன்களை வளர்த்துருக்கேன்ப்பா. எனக்கு பசங்களை வளர்க்குறத பற்றி தெரியும். மறந்துடுவாங்க. மறக்க மாட்டேன் சார். அவன் அந்த முயல் வலையில் மாட்டிக்கிட்டு செத்து போக போகிறதுன்னு எண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த எண்ணத்தை மாற்ற முடியாது. நேராக போய் பார்த்து அதை மீட்டாக தான் மறந்துடுவான். பாருப்பா, கேரண்டி. ஒரு சாக்லேட் பெட்டி வாங்கிட்டு போ, மறந்துடுவான். மறக்க மாட்டான். என் பையன் மறக்க மாட்டான். மேலும் அவன் மறக்கிறத நான் விரும்பலை. அது ஒரு முயல் தான். இருந்தாலும் சார், சம்பத் மறுபடியும் ஃபோனில் கூப்பிட்றாரு. சம்பத், ஒரு நிமிஷம். ஃபோனை பொத்தி. அப்போ தாமு, அவ்வளோதானே? நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல்ல? அவ்வளோதான் நினைக்கிறேன். ரேவதி கூட என்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு இருக்கா. நான் தைரியம் இல்லாதவன், கோழை, எதுவும் உரிமையோடு கேட்க தெரியாதவன். அவள் சொல்கிறது என்னென்னா, நெவர் மைண்ட், முயலை விடுவிக்கணும், அவ்வளோதான். சரி சம்பத், நீ என்ன பண்ணுற? இப்போ நம்ம டைமென்ஷன்லாம் தப்புங்கிறான். அதுக்கு டிராஃப்டிங் தெரிஞ்ச எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தேவைப்படுது. நான் இப்போ ஐயங்காரையும் தாமோதரையும் அனுப்புகிறேன். நீ அங்கேயே இருந்து ஒவ்வொரு டிராயிங்கையும் கரெக்ட் பண்ணி. தாமு தனக்கு ஊருக்கு போக அனுமதி கிடைத்துள்ளதாக கருதியவன் அதிர்ச்சி அடைந்து அவரையே பார்த்து கொண்டிருக்க சந்துரு தொடர்ந்து, அந்த இடத்த விட்டு நகராத, இப்போ வந்துடுவான் தாமு. ஃபோனை வைத்து விட்டு, சம்பத்து உனக்காக காத்திருப்பான். நீ போய் டிராயிங் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு. சந்துரு சார், நான் இத்தனை நேரம் பேசிகிட்டு இருந்தது புரியலையா உங்களுக்கு? புரிஞ்சுதுப்பா. பின்ன எப்படி நான் இங்கே இருந்து டிராயிங்கை கரெக்ட் பண்ண முடியும்? நான் லீவில் போகணும் சார். நீ போகக்கூடாது. தாமு பிரமிப்புடன், நான் சொன்னது உங்களுக்கு. பாரு தாமு, நாம் 2 பேரும் ஒருத்தர் ஏமாற்றிக்க வேண்டாம். நீ போக போகிறதில்ல. ஆஃபீஸ்லேருந்து இந்த காரியத்தை முடிக்க போகிறேன். நீ லீவில் போகிறதா கேட்குறதெல்லாம் உன் மனைவி உன்னை அனுப்பிச்சதுக்காக கேட்டு வைக்கணுங்கிறதுக்காக கேட்குற. நீ அப்படிப்பட்ட மனுஷன் இல்லை, எனக்கு தெரியும். இந்த மாதிரி க்ரூஷியல் டயத்தில் ஆஃபீஸ் வேலையில் விட்டுட்டு முயல் பிடிக்க போக மாட்டேன். கன்றாவி முயலுக்காக 2.5 கோடி கான்ட்ராக்ட் நடுத்தரவில் விட மாட்டேன். நீ, எனக்கு ஒரு பிரின்சிபல் கொள்கை உண்டு தாமு. ஆனால் ஒரு எல்லா வரைக்கும் தான். கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கணும். உன் மனைவிகிட்ட சொல்லு. சார், சசி வந்துட்டான் சார். கொண்டு வந்திருக்காரா? ஆமாம் சார், கொண்டு வந்திருக்கான். இருக்க சொல்லு. பாரு தாமு, உன் மனைவிட்டு சொல்லு. அது என்ன குளம்? பூங்குளம். பூங்குளம் போனால் உன் வேலை போயிடும்னு சொல்லு. வேணும்னா எனக்கு ஃபோன் போட்டு கேட்க சொல்லு. ஆமாம், அப்படி தான் சொல்லிடுறேன்.
அப்படித்தானே நான் சொல்லிடுறேன். வேலை போயிடுன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த டிராயிங்கெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் டைமென்ஷன் மாற்றி கொண்டு வா. என்ன சரிதானே? தாமு பிரமிப்புடன் விரக்தியுடன் கைவிட்ட நிலையில் சரி. அப்பாடா, இப்போ தாரா உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் பாரு. தாரா கொண்டு வா. தாரா கொண்டு வருவது கூண்டில் ஒரு முயல். கூண்டின் கதவின் மேல்புறத்தில் தாமு என்ற பெயர் எழுதி ஒட்டியிருந்தது. தாமு சார், இது உங்களுக்கு அன்பளிப்பு. அவன் சிரிப்பான் என்று எதிர்பார்த்து தான் சிரிக்க காத்திருக்கிறான். தாமோதர் அதை வெறித்து பார்க்கிறான். அவன் சிரிக்கவில்லை. அவன் மனதில் ஏதோ அறுத்து விடுகிறது. என்ன சார், சிரிக்க மாட்டீங்களா? இட்ஸ் நாட் ஃபன்னி. இது ஒரு குரூரமான ஜோக்கு. யாருடைய ஐடியா அது? யார் இந்த மாதிரி பேர் வைக்க சொன்னது? யார்? தாமு. பாருங்க சார், ஒரு தமாஷ்காக. தமாஷ் இது? நான் இதுக்கு சிரிக்கணுமா? ஒரு முயலுக்கு என் பேர் வைக்கிறத நான் வேடிக்கையாக நினைக்கணுமா? தாமு 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 எல்லாத்தையும் தப்பாக நினச்சிக்காத. அந்த பேரை எழுதி வச்சது முயலுக்கு பேர் வைக்க இல்லைப்பா. முயல் உன்னுடையதுன்னு சொல்கிறதுக்காக பேர் எழுதி விட்டணும். இதை எடுத்துக்கிட்டு உன் மகனுக்கு கொடுக்கறதுக்காக. சசி எங்கேயோ அலைஞ்சு போய் வாங்கி கொண்டு வந்திருக்கான். நான் சொன்னேன் பார்த்தியா, முயல் ப்ராப்ளத்தை சுலபமாக சால்வ் பண்ணிடலாமே. தாராவை பார்த்து, இவன் முயலுக்கு தாமுன்னு பேர் வச்சுட்டோம்னு எண்ணிட்டான். ஏப்பா, எவ்வளோ நல்லா இருக்குது முயல். புசு புசுன்னு உனக்கு பிடிக்கல? தாரா அதை கூண்டுக்கு வெளியே எடுத்து, நீங்கள் போடுற சத்தத்தில் அது உடம்பெல்லாம் நடுங்குது சார். நான் வரேன். எங்கே போகிற? வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் அடுத்த பஸ்ஸில் பிடிச்சு பூங்குளம் போகிறேன். தாமு, இப்போ மட்டும் விட்டுட்டு போனேன், நான் உன்னை எச்சரிக்கிறேன். அவ்வளோதான், வேலை போயிடும். தெரியும் சந்துரு சார், தெரியும். வரேன். மெல்ல நடக்கிறான். சந்துரு நம்பாமல், நிஜமாக போயிட்டான் தாரா? ஆமாம் சார், அவர் செய்த காரியம் சரின்னு தான் தோணுது. சந்துரு அவன் போன திசையை பார்த்து கொண்டு யோசித்து, இத்தனை தைரியம் இருக்குன்னு நினைக்கல தாரா. பூங்குளம் தாரா, இனி வேறு ஆளை பார்க்க வேண்டியது தான். நம்ம ஜெயச்சந்திரனை கூப்பிடு. காட்சி மாற்றம். பூங்குளம் கிராமம், அதே மலை அடிவாரம். முயல் வலை வைத்திருந்த இடம். தகப்பனும் மகனும் முயல் வலையின் அருகே. மெல்ல சைலேஷ் வலையை திறக்கிறான். சைலேஷ் தயக்கத்துடன் திறந்து உள்ளே எட்டி பார்க்க, முயல் இருக்கா? சைலேஷ், இல்லை. தலையசிக்கிறான். இல்லை இல்லை, தப்பிச்சிடுச்சுப்பா. தாமு அதை பற்றி வருத்தமோ கோபமோ படாமல், பொறையில் விழுந்திருக்கோம், எப்படியோ குழி கிழி தோண்டி தப்பிச்சு போயிருக்கோம். சேலுக்கண்ணா, நாம் பண்ணது முதல்ல தப்பு. அது பாட்டுக்கு சுதந்திரமாக உலாத்திக்கிட்டு இருக்கிற முயலை எதுக்கு வலை வச்சு பிடிக்கணும்? தப்பு தானே? வேண்டாம். பிடிக்கலாமா வேண்டாமா சொல்லு. சரி, வேண்டாம். பாவம் இல்லை முயல். நீ என்ன பண்ணுற? ரெஸ்ட் ஹவுஸ் போய் அந்த வாட்ச்மேன் கிட்ட சுத்தியல் அல்லது பெரிய கல் இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வா. அந்த வலையை உடைச்சிடலாம். வலைகளே வேண்டாம். சரி. உற்சாகமாக ஓடுகிறான். ரேவதி வருகிறான். என்னாச்சு முயல்? முயலே இல்லை. ஆஃபீஸில் என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையே நீங்கள்? வேலை போயிடுச்சு ரேவதி. என்னது? அதிர்ச்சி. ஆமாம் ரேவதி, சந்திர சொன்னார், நீ மட்டும் புறப்பட்டு போனால் உன் வேலை போயிடும்னாரு. இங்கே வர வரைக்கும் அதை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. வீட்லேயோ பஸ்ஸில் வரப்போ சொல்லியிருந்தா நீ என்ன வேலைக்கு திரும்பி போகணும் வற்புறுத்திருப்பியோன்னு பயம் வந்துருச்சு. பாரு ரேவதி, உனக்கு இப்போ பயமாக இருக்கா? பயப்படணுமா? என் வேலை போச்சு, கையில் ஒருத்த காசு இல்லை. இல்லாத ஒரு முயலை காப்பாற்றுறதுக்காக 200 மைல் பஸ்ஸில் வர்ற கணவன்கிட்ட உனக்கு பயமாக இல்லையா ரேவதி? பயப்படணுமா? பயப்படாத, எனக்கு பயம் போயிடுச்சு. எனக்கு பயம் போகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், ஆனால் போயிடும். இனிவே பயமில்லை ரேவதி. அவன் அருகில் வர அவள் கழுத்தில் தன் கைகளை மாலையாக போட்டு இழுத்து அவளை தன்பால் நெருக்கி அணைத்துக் கொள்கிறான். அவன் அரவணைப்பில் மூழ்கி போகிறாள். முற்றும். அப்போ அந்த நாடகம் முடிஞ்சது. முயல். ஐ லைக்ட் இட். ஆப்வியஸ்லி அது ராபிட் ட்ராப் அப்படின்னு கதையிலேருந்து எடுத்தது மீனிங் ஐ டோன்ட் திங்க் இட் டிரான்ஸ்லேட்டட் ஃபுல்லி. இன்ஸ்பயர்ட் பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜேபி மில்லரோடது. நான் அது ஒரிஜினல் படித்ததில்லை, ஸோ ஐ கான்ட் ரியலி கம்பேர் இட். பட் யூ குட் see that இட்ஸ் நல்ல ஒரு தீம் ஆக்சுவலி. இது ரொம்ப காமன் தானே நம்ம கார்ப்பரேட் என்வாயன்மெண்ட்டில். ஸோ ஐ தாட் இட் வாஸ் த பெஸ்ட் ட்ராமா ஆஃப் இட் ஆல். ஈவன் ஆகாயத்தை விட நல்லா இருந்தது இது. இந்த மாதிரி நாடகம் இருக்கிறதே தெரியாது எனக்கு. இப்போ தான் ஆக்சிடென்டலாக பார்த்தேன் கோயம்புத்தூரில் இந்த புக்கு. ஐ எம் கிளாட் ஐ கிராப் திஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நான் இதுக்கு முன்னால் 3 தடவை சொல்லியாச்சு இது மாதிரி. இதோட என்னோடய சுஜாதா மெட்டீரியல்லாம் முடிஞ்சு போச்சு.
வேறு என்னமோ ஒரு புக் இருக்குது, இட்ஸ் நான் சுஜாதா புக்கு. ஐ வில் ப்ராப்ளி ஸ்டார்ட் தட். ஐ ஹவ் நோ ஐடியா அபவுட் திஸ் ஆத்தர். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். சம் ஆத்தர் நான் இதுவரை படித்ததே கிடையாது. ஸோ சும்மா டைம் பாஸ்க்கு வேறு ஏதோ படிக்கலாம் அப்படின்ட்டு. அதை தவிர என்கிட்ட மெட்டீரியல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் யோசிப்போம். ஆகட்டும் பார்க்கலான்னு காமராஜ் சொன்ன மாதிரி வில் ஃபிகர் இட் அவுட். ஓகே, மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.